ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு வரேன். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தி கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து டீகோடிங் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தி கோட் படத்தில் நம்ம தளபதியோட கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருக்காருங்க. என்னங்க இன்பதிர்ச்சியா இல்லை? ஆமாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடிப்பில் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம பிரசாந்த் அப்புறம் வந்து பிரபுதேவா இவங்களாம் வந்து கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்குது. ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பயங்கர வந்து ஒரு பாப்புலர் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த சாங்கு. ஸோ அதை பற்றி ஏற்கனவே வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ வந்து போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குங்க. இப்போ சமீபமாக ஒரு நியூஸ் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஹாட் நியூஸும் வந்து ஒன்று வெளியே வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி கூட இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வந்து நடிக்கிறாராங்க. இது வந்து நியூஸ் இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கேப்டன் விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து இது பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து இன்றைக்கும் வந்து கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து அவர் மனசில் வந்து வாழ்ந்துன்னு தான் இருக்கார். ஸோ அதை மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன, எப்படிப்பா இது வரைக்கும் வந்து நியூஸே எதுவுமே இல்லையே, அவர் வந்து மறைவுக்கு முன்னாடி இது வந்து நடிச்சாரா என்ன அப்படிங்கிறது தானே அவங்க சந்தேகம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கும் அதே மாதிரி நம்ம தளபதி அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் எந்தளவுக்கு வந்து நட்பு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரும் விஜயகாந்த் சாரும் ஒரு பயங்கர ஒரு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பும் மரியாதையும் வந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அதே மரியாதை இன்னும் இருக்குது. நம்ம எஸ்.ஏ. சேகருக்கும் சரி, மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கும் அவர் மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் அதே வந்து நட்பும் மரியாதையும் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் வளர்ந்து வர காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வளர்ந்து வரும்போது நம்ம எஸ்ஏசி வந்து டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்த் வந்து சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படத்தில் வந்து நடித்தாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கேப்டன் சாருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்து வந்து கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதே போல் சைமல்டேனியஸாக நம்ம எஸ்ஏசி சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் நிறைய டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் வந்து பர்டிகுலராக அதுக்கு மிகப்பெரிய பேர் கிடச்சிது. ஸோ அதுலேருந்தே அன்றைக்கி தொடர்ந்த நட்பு இன்னி வரைக்கும் அதே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட பையன் நம்ம தளபதி விஜய் வந்து நடிப்பில் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு படம் வந்து நடிக்கும்போது அந்தளவுக்கு பெருசாக வந்து அவரால் திறமையை காட்டி வெளியே வர முடியல. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து எஸ்எஸ்சி ஒரு ஐடியா பண்ணார், சரி நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து கேட்கக்கூடாது. அப்போ வந்து அவர் பீக் பீரியடில் இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் சார். இன்றைக்கும் அதே வந்து அவருக்கான ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அவர் மறைவுக்கு அப்புறமும் அதே ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் பயங்கரமான ஒரு டாப்பஸ்ட் ஹீரோவாக இருந்தார். ஸோ அப்போ வந்து அவரை கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம விஜய், அதாவது நம்ம பையனை வந்து அவர் கூட வந்து நடிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவருக்கு அவர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சதால எஸ்எஸ்சி வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தை கேட்கும்போது ரொம்ப பெருந்தன்மையாக கண்டிப்பாக நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தூர பாண்டிங்கிற படத்தில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் சாரும் அப்புறம் வந்து நம்ம தளபதி விஜயும். அன்றைக்கி வந்து எந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரோ நம்ம தளபதி விஜய்க்கு, அன்னிலேருந்து பெரிய சக்ஸஸுங்க நம்ம தளபதி விஜய்க்கு. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ், இவ்வளோ பெரிய வந்து மார்க்கெட் வச்சுருக்காருனா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஒன் ஆஃப் தி காரணம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதால் தான் இன்றைக்கி வந்து தளபதி விஜய் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாசான ஹீரோவாக வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்கார். ஸோ அந்த நட்பு மரியாதை இன்றைக்கும் தளபதிக்கு வந்து இருக்குது கேப்டன் விஜயகாந்த் மேலே. ஸோ இதே மாதிரி இதே அன்பும் நட்பும் வந்து நம்ம வெங்கட் பிரபு சாருக்கும் வந்து அவரும் மிகப்பெரிய ஒரு ஃபேனுங்கிற ஒரு காரணத்தினால நம்ம பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா,
அவங்கள போய் வந்து சந்திச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு டைரக்டர். இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கார் நம்ம வெங்கட் பிரபு. அதுக்காகவே நம்ம பிரேமலதா மேடம் போய் சந்தித்து கேட்டிருக்கார். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நம்ம தளபதி விஜயோட இந்த கோட்டு படத்தில் ஒரு காட்சியில் வந்தார்னா எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் கேட்டிருக்காரு. ஸோ அவங்க வந்து என்ன அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து நான் கேப்டன் விஜயகாந்த் சாராக நான் யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து அவர் உயிரோட இருந்தார்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர் வந்து சரின்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா இன்றைக்கும் வந்து அவருக்கு வந்து அந்த எஸ்எஸ்சி சார் மேலேயும் சரி அவ்வளோ மரியாதையும் அவர் தளபதி விஜய் மேலே ஒரு அன்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லியிருப்பார். அதனால் கண்டிப்பாக இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமா நம்ம தளபதி விஜயும் வந்து இந்த மீட்டிங், அதாவது அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம், அரசியல் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நேரில் வந்து சந்தித்து பேசுகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் வந்து கண்டிப்பாக பேசினோடனே அவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி காட்ட போகிறார் நம்ம வெங்கட் பிரபு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம கேப்டன் நம்ம கூட இல்லை, நம்ம மறைந்துட்டார். ஸோ பட் எப்படி அவர் ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறார்? ஸோ அவரோட பழைய வீடியோஸ் எதாவது யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண போகிறாரா, சிஜி ஒர்க் மாதிரி எதாவது பண்ண போகிறாரா, இல்லை வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ஏஐ டெக்னாலஜி மூலியமாக வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வர போகிறாரா, இல்லை என்ன கேரக்டராக இருக்க போகுது? ஸோ ரொம்ப சின்ன ஒரு நிமிஷம் தான் வந்து போயிடுவாரா, இல்லை ஒரு கேரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரிலங்க. ஸோ இது வந்து ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி, ரொம்ப ஒரு சந்தோஷமான நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதை விட வந்து ஒரு பெரிய ட்ரீட் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து கொடுத்துட முடியாது விஜயகாந்தோட ஃபேன்ஸுக்கு. ஸோ அவருக்கு இருக்கிற கோடி ரசிகர்களில் கண்டிப்பாக எனக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். நானும் அவருக்கு ஒரு ரசிகன் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் நானும். ஸோ எப்படி வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த், ஒரு பக்கம் தளபதி விஜய், 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பயங்கர அட்டகாசமாக இருக்காது? ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உங்களை போல் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் உங்கள் வந்து தெரிவிங்க. ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.